பாருங்கள், நம்மளுடைய பூண்டு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்துருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து மாவு, நல்லா உளுந்து வறுத்து நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், சலிச்சு. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதுவும் நல்லா சலிச்சு எடுத்துக்கேன். அது கூடவே பச்சரிசி மாவு, நம்ம கடையில் விற்கிற பேக்கெட் மாவு, இடியாப்பம் மாவுனாலும் சரி, எந்த பச்சரிசி மாவுனாலும். இப்போ நான் அன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு, ஓமம், பெருங்காயம், ஜீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்றா போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கிறேன். நார்மலாக கடையில் விற்கிற பச்சரிசி மாவு தாங்க. கூடவே உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பொடியாக சும்மா நுணுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அச்சு சின்ன அச்சு, அதில் மாட்டிக்கும், அதுக்காண்டி தூளாக நுணுக்கிக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். உப்பையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றிக்குவோம். நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்குவோம். இப்போ இது கூடவே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருங்க. வெண்ணெய் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்போ தான் மொறுமொறுப்பு கிடைக்கும், அதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பூண்டு, வெண்ணெய் எல்லாமே மாவோடு நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். ஸ்மெல்லு ஒரு அருமையாக இருக்கும், அதோட ஃப்ளேவர் இந்த சைடு நம்ம மாவு பண்ணிடுறதுக்குள்ளே எண்ணெய் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் இந்த பக்கம் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிடலாம். அப்போ நம்ம டக்குன்னு பிசைஞ்சோன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காண்டி தான். இப்போ பூண்டு பேஸ்ட்டு, வெண்ணெய் எல்லாமே ஒன்று சேர்ந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நல்லா உதுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இது கூட வேணும்னா காரமும் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி வெள்ளை முறுக்கு தான் செய்ய போகிறேன். காரத்துக்குன்னா லைட்டாக அப்படியே மிளகாத்தூள் கொடுக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், மாவு எல்லாமே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த வெண்ணெய் சேர்த்துக்கனால நமக்கு அந்தளவுக்கு கையில் ஒட்டாது. இப்போ நமக்கு பாருங்கள், முறுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அச்சில் வச்சு பிழிய ஆரம்பிச்சிடலாம். மாவு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நான் இந்த அச்சில் தான் இன்றைக்கி புளிய போகிறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஓம்பொடி முறுக்குக்கு இதே அச்சில் தான் செஞ்சோம். இப்போ இந்த மாதிரி குட்டியாக வச்சுட்டு லைட்டாக மேலே இருக்கிறத ப்ரெஷ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுற்றி வச்சுக்கலாம். நமக்கு பெருசாக வேணும்னாலும் பெருசாக எடுத்துக்கலாம், குட்டி குட்டியாக வேணால் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி பிளேட் வச்சு நம்ம சுற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 முறுக்கு அளவுக்கு சுற்றலாம். நான் இந்த மாதிரி சுற்றிட்டேன். சுற்றிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தட்டில் இருக்கிறத அப்படியே நம்ம கவுத்துக்கலாம். கொஞ்சம் பிகினர்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜார்னி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். பிகினர்ஸு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு கூட சுற்றிக்கலாம். ஏன்னா மாவு லைட்டாக தெரிக்குது அப்படி பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போடுங்க. இது ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை நல்லா எண்ணெய் காய விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது அப்படியே லைட்டாக கம்பி வச்சு திருப்பி விட்டுக்குவோம். பாருங்கள் இது எல்லாமே வெந்துருச்சு. நல்ல நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம். பாருங்கள் நம்மளுடைய பூண்டு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கையில் வச்சு அப்படியே நொறுங்கிடுது சூப்பராக. நல்லா பொறுன்னு சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு நம்மளோட பூண்டு முறுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். புதுசாக நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்